வணக்கம். இன்னைக்கு நாம கூகுளோட ஏஐல நடந்திருக்க ஒரு பெரிய புரட்சிய பத்தி தான் பார்க்க போறோம். இது சும்மா ஒரு அப்டேட் கிடையாதுங்க. ஏஐ எப்படி யோசிக்குதுங்கிறதே மொத்தமா மாத்தப் போற ஒரு விஷயம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஏஐல நடந்திருக்கிற இந்த பெரிய மாற்றம் சும்மா நல்ல வார்த்தைகளை கோர்க்கறதுல இல்ல, அதோட யோசிக்கிற விதமே மாறி இருக்கு. அதாவது பழைய ஏஐ கிட்ட நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அது வெறும் வார்த்தைகளை உருவாக்கும். ஆனா இந்த புது ஏஐ ஒரு விஷயத்த ஒழுங்கா படிப்படியா யோசிச்சு பதில் சொல்லுது. கூகுள் இப்ப அவங்களோட ஏஐ அல்ட்ரா யூசர்ஸ்க்காக ஜெமினாய் 3 டீப் திங்க்னு ஒரு புது ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இதோட நோக்கம் என்னன்னா, ஏஐ ரொம்ப கஷ்டமான பிரச்சனைகளை எப்படி அணுகுதுங்கிறதையே டோட்டலா மாத்துறது தான். அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் தாட், அதாவது ஒரு ஒழுங்கான சிந்தனைய அது எப்படி சாத்தியமாக்குது? சரி, அது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் உள்ள எட்டி பாப்போமா? இப்ப யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு வழியில மட்டும் போகாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஒரு கேஸ சால்வ் பண்ண ஒரே நேரத்துல பல க்ளூஸ வச்சு விசாரிக்கிற மாதிரி டீப் திங்க் கரெக்டா இப்படிதான் வேலை செய்யுது. அது ஒரே நேரத்துல பலவிதமான சாத்தியங்களையும் யூகங்களையும் அலசி ஆராய்ஞ்சு அதுல எது பெஸ்ட் பதிலோ அதை தேர்ந்தெடுக்குது. இங்க பாருங்க, ஒரு சிக்கலான கேள்வி எப்படி ஒரு தெளிவான பதிலா மாறுதுங்கிற ப்ராசஸ் இதுதான். இது நேரா ஒரே கோட்ல போற பயணம் கிடையாது. பல கிளைகளா பிரிஞ்சு எல்லாத்தையும் அலசி அப்புறமா ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருது. இந்த மாற்றத்தை இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி சொல்றாங்கன்னா, இது சும்மா டெக்ஸ்ட உருவாக்குற ஏஐலேருந்து உண்மையிலே ஒரு விஷயத்த ஒழுங்கா யோசிக்கிற ஏஐயா மாற ஒரு பெரிய பாய்ச்சல்னு சொல்றாங்க. அதாவது பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட மனுஷங்க மாதிரி பகுத்தறிகிற ஒரு நிலைக்கு போகுது. ஆனா இந்த தியரியெல்லாம் பேச்சளவுல நல்லாதான் இருக்கு. உண்மையில இத நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா? இந்த சிந்தனை திறனை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ என்ன ஆச்சுன்னு பாப்போம். இதெல்லாம் சும்மா மார்க்கெட்டிங் பண்றதுக்காக சொல்றாங்களான்னு ஒரு கேள்வி வருது, நியாயம்தான். ஆனா கூகுள் சும்மா சொல்லல, டேட்டாவோட வந்திருக்காங்க. ஒரு முக்கியமான ரீசனிங் டெஸ்ட்ல இந்த சிஸ்டம் 41% ஸ்கோர் பண்ணிருக்கு. என்னடா இது 41% தானான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது என்ன டெஸ்ட்னு தெரிஞ்சாதான் இந்த நம்பரோட பவர் உங்களுக்கு புரியும். இது ஏதோ சாதாரண எக்ஸாம் கிடையாது. இதோட பேரு ஹியூமானிட்டிஸ் லாஸ்ட் எக்ஸாம், அதாவது மனிதகுலத்தின் கடைசி தேர்வு. இது எதுக்குன்னா, ஒருத்தரோட சுத்தமான பகுத்தறியும் திறனை, அதாவது பியோர் ரீசனிங் எபிலிட்டியை டெஸ்ட் பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்டது. சொல்லப்போனா ஏஐகளுக்கு இது ரொம்பவே கஷ்டமான ஒரு டெஸ்ட். இந்த சார்ட்டை பாருங்க, அப்பதான் அந்த வித்தியாசம் நல்லா தெரியும். இந்த பியோர் ரீசனிங் டெஸ்ட்ல டீப் திங்க் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா மாடல்ஸையும் விட பல மடங்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இது சும்மா ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, ஒரு பெரிய ஜம்ப். சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த டெக்னாலஜி நம்மள மாதிரி யூசர்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆக போகுது? இதனால நமக்கு என்ன லாபம்? நீங்க ஒரு ரிசர்ச்சரா, கோடரா, இல்ல ரொம்ப கஷ்டமான லாஜிக் கணக்குகளை போடுற ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா, உங்க ஏஐ கோபைலட்டுக்கு ஒரு பெரிய அப்கிரேட் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய ரொம்ப கஷ்டமான வேலைகளை எல்லாம் ஈஸியா முடிக்க இது ஒரு பவர்ஃபுல்லான டூலா இருக்கும். சரி, அடுத்தது என்ன? இது எதிர்காலத்துல என்னென்ன விஷயங்களுக்கு ஒரு அடித்தளமா இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு முடிவு இல்ல, இது ஒரு புது ஆரம்பம். பாருங்க, இது வெறும் ஒரு டெக்னாலஜி அப்கிரேட் மட்டும் கிடையாது. இது மனுஷங்களோட அறிவுக்கு கிடைச்ச ஒரு புது ஆயுதம். இப்போ ஏஐனாலே இப்படி ஒரு விஷயத்த ஒழுங்கா யோசிக்க முடியுதுன்னா, நாம இது வரைக்கும் தீர்க்கவே முடியாதுன்னு நினைச்ச எத்தனையோ பெரிய பிரச்சனைகளுக்கு ஒருவேளை தீர்வு கிடைக்கலாம் இல்லையா? இந்த ஒரு கேள்விதான் நம்மள அடுத்த கட்ட கண்டுபிடிப்புகளை நோக்கி நகர வைக்குது.